நான் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதானா என்று கேட்டவர் எப்பவும் போல் சளைக்காமல் உழைத்து வெற்றிக்கு மிக அருகில் இறங்கி இருக்கிறார். பிக் பாஸில் இன்னும் ஒரு 5 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. டெய்லி ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரத்தில் எலிமினேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாயா தான் கடைசியில் இருக்கிறாங்க. அவங்க 8% தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிக்சன் இருக்கார். இப்படி தொடர்ந்து மாயா நிக்சன் 2 பேரும் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது யாரும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 5 பாயிண்ட்டுகளை வாங்கின ரவீனாவை வந்து கமல்ஹாசன் எலிமினேட் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. பிக் பாஸ் டீமும் சரி, கமல்ஹாசனும் சரி, ஒரு முடிவு பண்ணி தான் அவங்க செய்கிறாங்க. மக்களோட ஓட்டை அவங்க பெருசாக மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரவீனா விஷ்ணுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினாலேக்கு போகிறதுக்கான டைட்டில் கிடச்சோன்னா அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அப்புறம் விஜயகாந்த் இறந்து போன அந்த விஷயத்தையும் பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறார், உள்ளே இருக்க போட்டியாளர்கிட்ட சொல்கிறாரு. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரவீனா வந்து நேற்று தான் 5 பாயிண்ட் வாங்கி சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுருந்தாங்க. ஏற்கனவே வந்து சரவண விக்ரமன் 5 கோல்டு காயின் வாங்கினார், கோல்டு பட்டன் வாங்கினார். வாங்கி என்ன பிரயோஜனம்? அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எலிமினேட்டர் தான். இந்த விஷயத்தை வந்து பிக் பாஸ் டீம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.